உடனுக்குடன் மேலூரில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக கல்லூரி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களோடு இணைக்கிறார் எமது மதுரை செய்தியாளர் துரை. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். துரை, சொல்லுங்க, டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்களும் தற்போது களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரத்தில் இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரியும், மேலூர் பகுதியில் தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக 300க்கும் மேற்பட்டோர் மேலூர் அரசு கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வராங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிசாபட்டி, நாயக்கர்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி ஆகிய 11 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜின் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி அப்பகுதி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்புகளும் விவசாய சங்கங்களும் மாணவர்களும் போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 7ஆம் தேதி முல்லை பெரியார் ஒருவ பாசன சங்கத்தினர் நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை கல்லாகுளம் வரை நடைபயணமாக பேரணியாக சென்று கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அனுமதியை மீறி போராட்டம் நடத்தியதாக அவர்கள் மீது மதுரை கல்லாகுளம் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகள் 5000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் முல்லை பெரியார் ஒருவ பாசன சங்க நிர்வாகிகள் உட்பட 5000க்கும் மேற்பட்டவர்கள் மீது 3 பிரிவுகளில் மேலூர் காவல் நிலையத்தில் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா மேலூர் அரசு கல்லூரி முன்பாக இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிடக் கோரி மாணவர் அமைப்பு சார்பாக சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், இதனால் விவசாயம் பாதிக்கும், இதனால் இங்கு பிறக்கும் குழந்தைகள் ஊனமாக பிறக்கும், பல தொற்று நோய்கள் ஏற்படும், எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும், அதுவரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். மேலும் இன்று நாங்கள் மேலூர் கல்லூரி வளாகம் முன்பாக போராட்டம் நடத்துகிறோம். மத்திய அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் மதுரை மாவட்டம் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி மேலூரில் இருந்து மதுரை நோக்கி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடைபெறமாக சென்று நடத்துவோம் என்று எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள். இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக மேலூர் பகுதியில் தொடர்ந்து போராட்டங்கள் நடப்பதால மேலூர் பகுதியை ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.